கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா காருண்யா லாட்டரி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ட்ரா நம்பர் 539 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு டோக்கன் நம்பர் 539 ஒரு டோக்கன் நம்பர் 19/9/2024 ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்குற மாதிரி முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு நான் தர்றேன், ஓகேங்களா? கீழே லிங்க் இருக்குது, ஓகேங்களா? மறக்காமல் எல்லோரும் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணி எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவான ஒரு வின்னிங்கை, சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்குங்க. இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0, பி போர்டு 0, சி போர்டு 1. இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு உள்ள ராங்கு. இதில் வந்து நம்மளுக்கு பி போர்டு ஃபாலோவிங்கில் 0 வச்சுருந்தோம், 0 வந்துருச்சு. சி போர்டு 1 கரெக்டாக தூக்கணும், அதாவது 4க்கு அப்புறம் நம்ம 1 தூக்கிடணும், 1 கரெக்டாக உள்ளே வந்துருச்சு. சி போர்டு 1. இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பிசி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான், ஓகேங்களா? அதாவது பிசி ஒரு வின்னிங் தான், அதாவது 0-1, ஓகேங்களா? நம்மளுடைய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா 101 அண்டு 601. இது வந்து 106ன்னு நம்ம கொடுத்துருப்போம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா இரண்டுலேயுமே நம்மளுக்கு பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஆனால் 006 நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் லாஸ்ட்டு 50-50 லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 007 அது அப்படியே சேமாக இழுத்துட்டாங்க. 007க்கு பதிலாக 001. ஒன்றும் இல்லை, இந்த மாதம் 3ஆம் தேதி தான் 50-50 லாட்டரி. அதில் அப்படியே 007 தான் இறங்கியிருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டா 001ன்னு நம்மளுக்கு அப்படியே இந்த ரிசல்ட் அப்படியே இறக்கிட்டான், ஓகேங்களா? இதில் 7 வெளியே ஏற்றிட்டு 1 உள்ளே ஏற்றிட்டான், அவ்வளோ சிம்பிள் தான். மறுபடியும் நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் புதுசாக என்ன நம்பரை நம்ம உள்ளே இருக்கான்றது டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் என்ன வின்னிங் முடியலை. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு 1 பாஸுங்க, 1. சி போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங். ஏதாவது ஒரு வின்னிங் நம்ம சேனலில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ஏமாற்றமும் யாருமே அடைய வேணாம், சரி, ஓகேங்களா? ஏன்னா எப்பயுமே நம்ம சேனலை பொறுத்தளவு வின்னிங்கு பல்காக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். அதுதான் நம்மளோட சேனலுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 0, 2 0 வந்திருக்கு. அதனால் என்ன நம்பர் வருன்றதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகேங்களா? 2 0 வந்தனால நமக்கு ஏ போர்டு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 6க்கு ஹைலைட்டாக இருக்குது, அதை விட்டாச்சுன்னா 1, 6 1 7 6 7 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே ஹைலைட்டான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான், ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் 6 1 7, ஓகேங்களா? இதுதான் நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஏ போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதுவும் 0 தான். பி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? பி போர்டு 0னாலே நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 5க்கு வாய்ப்பு இருக்குது. 5 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 8, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 4, 5 8 4. அதாவது பி போர்டும் 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இந்த 19/9/2024 டேட்டில் நம்மளுக்கு ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5 8 4, ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டு 1, ஓகேங்களா?
ஏன்னா ஏதாவது ஒன்று இறங்கி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் ஏ போர்டு ஒன்றும் இழுக்காமல் ஜவ்விழுப்பு இழுத்துக்கிட்டு இருக்கான். எப்போ தான் வைப்பான்ற ஒரு முடிவுக்கு நம்மளும் வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டோம் நமக்கு சி போர்டு. ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தளவு மறுபடியும் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 5. ஓகேங்களா? 5 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 7. ஓகேங்களா? 157 இதுதான் நம்மளுடைய சி போர்டில் நமக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 7 ஏன் மறுபடியும் வந்துருச்சு, மறுபடியும் ஏன் 7 இழுக்கிறீங்கன்னு கேட்டால், இந்த 1லேருந்து நம்மளுக்கு பவர் அண்ட் ஃபிளிப் நம்பர்னு பார்த்தா 7 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். 5 வந்து 1 வச்சு மறுபடியும் அடுத்த சான்சஸ் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5க்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் 1 வச்சனால மறுபடியும் 1க்கு மறுபடியும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்த நம்பரே மறுபடியும் வரும். அதுதான் நம்மளுடைய சி போர்டுக்கான ஒரு விதியே, எழுதப்படாத ஒரு விதி. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா மிஷின் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 201 டுடே. ஆனால் ரிசல்ட் பார்த்துக்கிட்டா 001. இதை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க செயல். எல்லாருமே இந்த மிஷின் நம்பர் வந்து பவர் அண்ட் ஃப்ளிப்பு தான் எடுப்பாங்க. இது அப்படியே தூக்கி வச்சுட்டான். வரட்டாமா மேட் துருன்னு பிசி தூக்கி வச்சுட்டான். ஏ போர்டு மட்டும்தான் 0, 2க்கு பதில் 0 கொண்டு வந்துட்டான். ஏ போர்டு 2 கொண்டு வந்துருந்தான்னா ஒரு வருந்தத்தக்க ரொம்பவே ஒரு மோசமான ஒரு செயல் தான். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது குழுக்கள். நம்ம டியரை மாதிரியே போது கேஎலுமே வர வர ரொம்ப மோசமாகவே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்ததுலேயே பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. இதில் ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? 617 இது என்னோட கெஸ்ஸிங். ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? அதை மறக்காமல் கீழே நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார்டு ப்ளஸ் ஸ்லாட்டரிக்கூடிய அடுத்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7665. ஓகேங்களா? 6507 சாரி 1931. ஓகேங்களா? 31 1415 இதுதான் நம்மளுடைய ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் கார்னியா ப்ளஸ்க்கான ஒரு லாட்டரியில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இதை வந்து நீங்கள் 5 to 10 செட்டு வரைக்கும் நீங்கள் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். 7 6 6 5 1 9 3 1 1 4 1 5 இதுதான் நம்மளுடைய கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அது போக இந்த கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 001 வச்சு நம்ம ஹைலைட்டாக என்னென்ன நம்பர் வரப்போகுது, வர்றதுக்கு வாய்ப்பு என்னென்ன நம்பர் இருக்குன்றதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 212. ஓகேங்களா? 212 142 ஏ போல் 1 வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? 798 361. ஓகேங்களா? 361 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 404 ஏதோ ஒரு போர்டு நம்ம 0வே மறுபடியும் இறங்கின 0வே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏ போர்டு பி போர்டு இல்லை சி போர்டில் கூட மாறி கூட உட்காரலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 506. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங்கில் 212 142 798 361 404 அண்டு 506 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அது இதுதான் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். 2 1 2
142836140506. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அது இதுதான் ரொம்பவே வர்றதுக்கு வாய்ப்பு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல் போர்டு கார்னியா லாட்டரி ப்ளஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மவே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டா 3 7 1 இதில் சப்ஜெக்டாக 0வை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதாவது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3 7 1 கூட நீங்கள் பாக்ஸாக எடுத்துங்க. 3 7 1 கூட 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 7 1 கூட. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதுதான் ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகேங்களா, இன்றைய நாளில் எல்லா கெஸ்ஸிங் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.